வணக்கம் யூஎஸ். சமீபத்தில் பகவத்கீதை இசை கோர்வையை வெளியிட்டு ராஜா சார் உரையாற்றினார். அந்த உரையில திருவாசகம் இசை ரெக்கார்டிங்கை அவர் முடிச்ச அந்த நாளுக்கும் பகவத்கீதை இசை ரெக்கார்டிங்கை அவர் முடித்த அந்த நாளுக்கும் இடையே ஒரு அதிசயமான மகத்தான ஒற்றுமை இருக்கு அப்படின்னு அவர் பகிர்ந்துக்கிட்டார். ராஜா சாருடைய அந்த ஸ்பீச்சையும் அவர் சொன்ன அந்த அதிசயமான விவரத்தையும் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் இது போன்ற சுவாரஸ்ய தகவல்களை நான் உங்களிடம் வந்து சேர்க்க முடியும். தீபா ரிஃப்ளெக்ஸ்ல இணைச்சிட்டிங்களா? இப்போ ராஜா சாருடைய இறை அனுபவத்தை நம்ம அவர்கிட்ட இருந்தே கேட்கலாம். இந்த பகவத்கீதை நடந்த பொழுது ஒரு பெரிய மிரக்கல் நடந்தது. திருவாசகம் நான் செய்கின்ற நேரத்தில் சிம்பனி ஆர்கெஸ்ட்ராவுக்கு எழுதுவதற்காக புதபெஸ்ட் சென்றிருந்தேன். அதற்கு முன்னால் ஒரு மாதம் வேறு இடங்களில் அமர்ந்து அந்த திருவாசகத்தை எப்படி எடுத்து போகலாம், எந்தெந்த போர்ஷனை எடுத்தால் இசையமைப்பதற்கு சரியாக இருக்கும் என்று வேறு இடங்களிலிருந்து இது பண்ணலாம். பட் ஆர்கெஸ்ட்ரேஷன்ஸ், ஃபுல் ஆர்கெஸ்ட்ரேஷன்ஸ் புதபெஸ்ட் போனேன். 2004 ஜூன் 6 நான் போன நாள். 5 பாடல்கள், 5 போர்ஷன்ஸ் வந்து நான் எழுதி இசையமைச்சு ஃபுல் ஆர்கெஸ்ட்ரேஷன் சிம்பனி ஆர்கெஸ்ட்ராவுக்கு எழுதியாச்சு. அடுத்து எந்த சாங்கை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திருவாசகத்தை புரட்டினா கரெக்டாக நான் எந்த பாட்டை பார்க்குறேனோ, அதாவது லாஸ்ட் சாங் அப்படி திறந்த உடனே ஒரு பேஜில் ஒரு பாடல் இருந்தது. அந்த பாடலை நான் வாசிக்கிறேன். வாசிப்பது டியூன்லேயே வாசிக்கிறேனே தவிர வார்த்தையாக நான் வாசிக்கவில்லை. அது என்னன்னா, பூவார் சென்னி மன்னன் எம்புயங்க பெருமான் சிறியோமை, இப்படியே தான் வாசிக்கிறேன் புக்கை. அது எப்படி வருது? ரூபக தாளத்தில் வருது. நான் ஒரு தாளம் போட்டு பார்க்கல. பூவார் சென்னி மன்னன் எம்புயங்க பெருமான் 2 3. பூவார் சென்னி மன்னன் எம்புயங்க பெருமான் சிறியோமை ஓவாதுள்ளங்கலந்துணர்வாய் உருக்கும் வெள்ளக்கருணையினால் ஆவா என்னப்பட்டன்பாயாட்பட்டீர் வந்தொரு படுமின் போவோம் காலம் வந்தது கான் பொய் விட்டுடையான் கழல் புகவே. இப்படி இந்த தாளத்தில் இந்த பாடல் வந்தது. இந்த பாடல் மாணிக்கவாசகர் எப்போ எழுதினார்னா, சிவபெருமான் அவருக்கு உணர்த்தியது. அவர் சிவபெருமானோடு ஐக்கியமாகக்கூடிய அந்த நாளை அறிவித்தார். இந்த நாள் தான் நீ என்னை போய் சேரப்போகிறான். அந்த சந்தோஷத்தில் பாடினதான் இந்த பாடல். அவர் கடைசியில் பாடும் பொழுது பாடல் ஆர்கெஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து கீழே இறங்கினா பேக் சைடில் ஷாப்பிங் மால் இருக்குது. அங்கே இறங்கி சும்மா வாக் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தால் என் கூட வந்திருந்த அசிஸ்டண்ட்டோடு நடந்துகிட்டு இருக்கேன். இந்தியாவிலேருந்து ஃபோன் வருது. ஃபோன் வந்தால், சார் இன்றைக்கி மாணிக்கவாசகர் குரு பூஜை தினம் அப்படின்னாங்க. என்ன சொல்கிறீங்க? ஸ்ரீராம்ங்கிற ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணால் லாஸ்ட்டு 10 days நான் சைவ சித்தாந்த கழகத்தில் சொற்பொழிவு நடந்தது. அதில் லாஸ்ட் 10 days ஆஃப் மாணிக்கவாசகருடைய லைஃப்பை பற்றி அவங்க ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டே வந்தார்கள். இன்று சிவபெருமான் அவருக்கு அந்த நாளை அறிவித்த நாள் அன்று இன்று தான் அது. இன்றைக்கு குரு பூஜை வேறு, அவர் சிவனோடு ஐக்கியமான அந்த நாள் இது அப்படி என்று சொல்லி அங்கே எனக்கு நியூஸுக்கு கிடச்சிது. அது உங்களுக்கு உடனே சொல்லலான்னு தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னாரு. நான் முடிச்சுட்டு கீழே வர்றேன். அது மாணிக்கவாசகர் குரு பூஜைன்னா இது என்ன சொல்கிறது? என்ன ஆசீர்வாதம்? பகவத்கீதையை லாஸ்ட் சாங் நான் ரெக்கார்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்த உடனே என்னுடைய மகன் கார்த்திக் ராஜ் அவனுடைய பிறந்தநாள் அன்றைக்கி அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன். இப்போ எங்கே இருக்க? இன்னைக்கு வா, கேக் வெட்டிட்டு இதெல்லாம் எங்கேயாவது டின்னருக்கு போகலாம் அப்படின்னா, டேடி நான் திருவண்ணாமலையில் கோயிலில் இருக்கேன், இன்றைக்கி மாணிக்கவாசகர் குரு பூஜைன்னா. இது என்ன சொல்கிறது? நான் பிளான் பண்ணேன்னா இல்லை,
அதான் அங்கே திருவாசகத்துக்கு நடந்த ஆசீர்வாதம் இங்கேயும் நடக்குது, ஆசீர்வாதம் தான். ஆசீர்வாதத்தை தவிர வேறு எனக்கு என்ன வேணும் இந்த உலகத்தில்? அது ஒன்றும் பரிபூர்ணமாக இருக்குது, அது குரு ஆசீர்வாதம். நீங்கள் அந்த இப்போ கேட்க போகிறீங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி தாங்க சின்ன கண்ணன் அழைக்கிறான் அந்த பாடலோட ரெக்கார்டிங்கை ராஜா சார் முடிச்ச அந்த தினமும் கண்ணனுடைய திருநாள், கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு அவர் சொல்ல நம்ம கேட்டிருக்கோம். அன்னக்கிளி திரைப்படத்துக்கு முன்னால ஆர்கெஸ்ட்ராலாம் செட் பண்ணி ரிஹர்சல்ஸ்லாம் நிறைய பார்க்கணும்னு ராஜா சார் நினைச்சிருந்தாரு. அதுக்கு தான் வணங்கும் தெய்வமான மூகாம்பிகை கிட்ட இந்த ரிஹர்சல்ஸ்க்கெல்லாம் நீ எப்படி பிளஸ் பண்ண போற அப்படின்னு நான் இயல்பா கேட்டேன் அப்படின்னு சொல்றாரு அவர். அதுக்கு நெக்ஸ்ட் டே அவர் தங்கி இருக்கிற ரூம்ல ஒரு டோர் நாக்கிங். ஏதோ ஒரு மனிதர் அங்க வந்து நான் மூகாம்பிகையிலேருந்து வரேன் அப்படின்னு சொல்லி பிரசாதம் கொடுத்துட்டு போனார் அப்படின்னு நெகிழ்ச்சியோட ராஜா சார் பகிர்ந்துக்கிறாரு. பின்னாடியே போய் அவர் யாருன்னு செக் பண்றதுக்குள்ள அந்த அதிகாலை 5 மணிக்கு சுற்றுமுற்றும் எங்குமே அவர் தென்படவில்லை என்று சொல்லி ராஜா சார் மெய்சில் இருக்கிறார். இது அவர் பேட்டியில பகிர்ந்துகிட்டது. இதெல்லாம் இறை நம்பிக்கை உள்ளவங்களுக்கு மகத்தான இறைவனுடைய பிளெஸிங், இறை அனுபவம். இறை நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இதெல்லாம் மியர் கோயின்சிடன்ஸ். ஆனா என்னை பொறுத்த மட்டில் நீங்க எடுத்துக்கிட்ட வேலையில செயல்ல அக்கறையும் நேசமும் உண்மையும் சிரத்தையும் நீங்க காட்டினீங்கன்னா இந்த மாதிரி கோயின்சிடன்ஸ் பிளெஸிங்ஸ் நீங்க நிறைய பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா செய்யும் தொழிலே தெய்வம். இந்த பதிவை ராஜா சார் ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து சுவாரஸ்யமான தகவல்களோடும் ராஜா சாரோடும் பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி வச்சிடுங்க. உங்களுடைய கருத்துக்களுக்காக நான் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கேன். அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தீபா. நன்றி, வணக்கம். ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ ஜகத்காரணி.